வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது குரு பெயர்ச்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய தினம் இந்த 2025 வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லக்னம்னு ஒன்று சொல்லுவோம். அது ஒவ்வொரு தேசத்துக்கும் மாறுபடும். ஆனால் நம்ம ஊரில் நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம்னா மீன லக்னமாக இருக்கும். அப்புறம் அதுக்கான ஒரு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அந்த நட்சத்திர தினத்தில் இந்த குரு பயிற்சி நிகழ்கிறது. இப்போது இந்த குருவின் சாரம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். குருவின் சாரம் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி மே மாதம் தொடங்கி 14ஆம் தேதி ஜூன் வரைக்கும் மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். 14 ஜூனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதத்தையும் அவர் கடக்கிறார். இதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15 தேதின்னு எடுத்துங்க. ஆகஸ்ட் 15 தேதியில் தொடங்கி குரு கடைசி வரைக்கும், அதாவது அவருடைய அடுத்த கட்டத்துக்கு, அதாவது கடக ராசிக்குள்ளே அவர் மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய காலம் 2 ஜூன் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026. அப்போது இதில் பெரும்பாலும் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா 15 ஆகஸ்டில் தொடங்கி கிட்டத்தட்ட ஜூனில் வெளியில் போகிற வரைக்கும் அவர் சஞ்சாரிக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், அவருடைய சொந்த நட்சத்திரம். அதில் தான் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். நடுவில் என்ன ஆகுதுன்னா கடகராசிக்குள்ளே, அதாவது 4ஆம் பாதம் புனர்பூசம் கடகராசியில் இருப்பதால் கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசம் பண்ணுறது 19ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 5ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் அவர் இருப்பது கடகராசி. திரும்ப அவர் மிதுன ராசிக்குள்ளேயே வர்றார். சரி, அப்போ குரு வக்கர காலம் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா 12 நவம்பர் மாதம் தொடங்கி 12ஆம் தேதி நவம்பர் மாதம் தொடங்கி அவர் வக்கரகதியிலேயே இருக்கக்கூடிய காலம் 13ஆம் தேதி மார்ச். அதாவது 12 நவம்பர் தொடங்கி 13 மார்ச் வரைக்கும் அவர் வக்கரத்திலேயே இருக்கார். அதாவது வக்கரகதியில் அவர் 5ஆம் தேதி டிசம்பர் திரும்ப மிதுன ராசிக்குள்ளே வந்துட்டு அப்புறம் மிதுன ராசிக்குள்ளே இருக்கார், வக்கரத்தில் இருக்கார். அப்புறம் இந்த 13 மார்ச்லேருந்து நேர்கதியில் போய் அந்த ராசியை கடந்து கடகராசிக்குள்ளே அவர் பிரவேசிக்கக்கூடியது தான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026. ஸோ இதுதான் இந்த மோமெண்ட். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உடையவர். அவர் 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டுக்கு மாற்றம் பெறுகிறார். இது இந்த விஷயம் நடக்கிறது எப்போ? 15 மே. அப்போது 9லிருந்து 10க்கு குரு போனால் நம்ம ஊரில் நிறையா சொல்லுவாங்க, ஐயோ 10ல் குரு போதா அவ்வளோதான். அதில் ஒரு இது வேறு, ஒரு பழமொழி வேறு சேர்த்துப்பாங்க, 10ல் குரு போனால் பரதேசி அப்படின்னு. ஸோ இதெல்லாம் உள்ள தள்ளுங்க ஒரு பக்கம். அது வாக்கில் அது உங்களுக்கு அது ரித்தமிக்காக இருக்குது சொல்லாமல் இருக்கலாம். எப்போவுமே ஒரு விஷயம் நெகட்டிவ்னு நம்ம சொன்னால் அப்போ சிலதுக்கு சில நேரங்களில் அதில் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸும் இருக்கும். 100% நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், குரு மிதுன ராசிக்குள்ளே போகிறார். மிதுன ராசியில் குரு போகும்போது என்னாகும்? முக்கியமாக அவர் பார்க்கக்கூடிய இடம் முக்கியம். அப்போது அவர் பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீடு. 2ஆம் வீடு கல்வி. அப்போது படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 9ல் குரு இருந்தபோது படித்ததை விட ஒரு படி அதிகமாக படிப்பார்கள், நல்ல மார்க் வாங்க முடியும். அப்போ மாணவர்களுக்கு இது அற்புதமான விஷயங்களை தரக்கூடிய ஒரு சமாச்சாரமாக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம் கல்வி ஸ்தானம். 4 வித்தை. கல்விக்கும் வித்தைக்கும் ஓரளவுக்கு சம்மந்தம் உண்டு தான். சில நேரங்களில் நம்ம படிக்கிற கல்வி வேறு, வித்தை வேறு. ஆனால் கல்வியோ வித்தையோ தான் உங்களுக்கு சோறு போடும். அப்போது 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் குரு பார்ப்பது பெரிய அளவு உயர்வுகளை தரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. 6ஆம் வீட்டை பார்க்குறார்.
ஹெல்த்து. அப்போது இந்த குருவினுடைய பயிற்சியால் இவர் பார்க்கக்கூடிய இடங்களால் கல்விக்கு முன்னேற்றம், நம்ம தொழிலில் முன்னேற்றம், எல்லாம் முன்னேற்றம். 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம்னு பேர். அப்போ சுகஸ்தானம்னா என்ன? நான் புதுசாக கார் வாங்குகிறேன், வீட்டை அழகுபடுத்துகிறேன், இதெல்லாம் அதாவது ஆக்சசரிஸ், அம்யூனிட்டிஸ், அப்புறம் உங்களுடைய ஒரு வாழ்க்கை தரம், இது எல்லாமே 4ஆம் வீடு. அப்போ அதனால தான் நான் சொன்னேன், எதுவுமே டோட்டல் பேட் கிடையாது, டோட்டல் குட்டு கிடையாதுன்னு. இப்போது 10ஆம் வீட்டை பற்றி எதனால் இப்படி பேசப்படுகிறதுனா, 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்திரமாக இருக்கும். தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை இப்போ எதிர்பார்க்கக்கூடாதும்பாங்க. அவ்வளோதான். என்ன காரணம்? தொழில் ஸ்திரமாக இருக்குது. ஏன் ஸ்திரமாக இருக்குதுன்னு அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்? 2ஆம் இடத்தை குரு பார்த்தால் ரெகுலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். உங்களுக்கு வேலையே இல்லைன்னா இப்படி இன்கம் வரும். அதனால் வேலையில் ஸ்திரப்படுவீங்க, இன்கம் ரெகுலர் ஃப்ளோ இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் கரஸ்பாண்டிங்காக பாருங்கள், 7ஆம் வீட்டில் சனி இருக்கார். அப்போ 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெரிய மாற்றங்களை உங்களுக்கு தருவார். அப்போது சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள். நான் புதுசாக தொழில் தொடங்கணும், நான் இவ்வளோ நாள் வேலை பார்த்தேன், இப்போ தொழிலுக்கு போகிறேன், தொடங்க முடியும். ஏன்னா உபயராசிக்கு போகிறார் குரு. அதுக்கப்புறம் முக்கியமான மாற்றங்கள் வாழ்க்கையில். இப்போ நான் ஒரு பையன் படித்து முடிக்கிறேன், படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சொல்கிறது. அதே போல் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்தடுப்பில் பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அப்படி சொல்லலை. இது எடுத்தடுப்பில் உனக்கு எல்லாம் பிரைட்டுன்னு சொல்லலை. ஆனால் உனக்கு ஒரு ஸ்டார்டிங்கை டெஃபினட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு காலம்தான் இது. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அப்போ இந்த 10ல் குரு போகிறதுனால என்ன இது ஒரு பிரச்சனையும் இல்லை. 7ல் சனி இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். சனி ஸ்தான பலத்தில் இருக்கார். அப்போ லைஃப்பில் நம்ம நினைக்கக்கூடிய பெரிய பெரிய மாற்றங்கள், யூ டர்ன் ஆஃப் யுவர் லைஃப் வில் டேக் பிளேஸ். ஸோ அப்போ இதையும் நீங்கள் ஈக்குவலாக வெயிட் பண்ணி ஆகணும். பண்ணும்போது இதனால் ஒரு பெரிய பாதிப்புங்கிறது அப்சர்ட். இப்போது குருவினுடைய மூமெண்ட்டில் வரக்கூடிய அந்த குருவினுடைய சாரங்களை பார்க்கலாம். குருவினுடைய சாரத்தை பார்க்கும்போது முதல் மாதம் அவர் அதாவது மே 15லேருந்து ஜூன் 15 வரைக்கும் அவர் டிரான்சிட் ஆகிற நட்சத்திரம் மிருகஸ்ரீஷம். மிருகஸ்ரீஷம்னா அது 3ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் உடைய செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ அந்த பீரியடில் நமக்கு எதாவது ஆதாயம் இருக்கா? நிச்சயமாக கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தடைகள், செட்பேக்ஸு, சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் டிமாரலைசிங் எஃபெக்ட்ஸு இதெல்லாம் தான் வருது. ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் போகிறார். அது 2 மாதம், ஜூன் 15ல் தொடங்கி ஆகஸ்ட் 15 வரைக்கும், ஆகஸ்ட் 14 ப்ரெசைஸாக. அப்போது இந்த காலகட்டம், இந்த 2 மாத காலகட்டம் எப்படி இருக்கும்னா ராகுவினுடைய நட்சத்திரமான திருவாதிரை. அப்போ ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராகு உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு வருவார். அதாவது கும்பத்தில் இருப்பார் ராகு. அப்போ சனியினுடைய பலனை ராகு தருகிறார். சனி உங்களுக்கு ஒரு விதத்தில் யோகக்காரன் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல மாற்றங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நிகழக்கூடிய காலம். எனக்கு ஒரு விஷயத்தை நான் பண்ண போகிறேன், லைசன்ஸ் வாங்கணும், நான் வெளிநாடு போக போகிறேன், எனக்கு விசா கிளியரன்ஸ் வேணும், இந்த மாதிரி பலவிதமான அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. இந்த அப்ஜெக்டிவ்ஸ் அவ்வளோத்துக்கும் ஒரு ப்ராக்ரெசிவ் நேச்சரை சொல்கிற காலம்தான் இந்த 2 மாதம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவினுடைய மூமெண்ட் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா புனர்பூச நட்சத்திரத்திலேயே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 14 தேதியில் தொடங்கி அடுத்த வருஷம் ஜூன் 2ஆம் தேதி, அதாவது 2026 ஜூன் 2 அவருடைய அடுத்த டிரான்சிட் கடகராசிக்குள்ளே வருவார். அப்போ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ஃபார்வர்ட் மோஷன், அதுக்கப்புறம் வக்கரம் எல்லாமே அதுக்குள்ளேயே தான் நடக்கும். அப்போ அவர் பெரும்பாலான நேரம் இருப்பது அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம். சரி, அப்போ அவர் புனர்பூசத்தில் இருக்கும்போது மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் வக்கரகதியில், அதாவது புனர்பூசத்தில் போகிறார். புனர்பூசம் 3 பாதங்களை தாண்டி 4ஆம் பாதம் என்பது கடகராசி. குருவுடைய சாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் கடகராசிக்குள் பிரவேசிக்கக்கூடிய காலம் 19ஆம் தேதி அக்டோபர், அதுலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும், அதாவது 5 டிசம்பர் வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடம் கடகராசி. அப்புறம் திரும்ப மிதுனத்துக்கே வருவார். அப்போ கடகராசின்னு சொல்லும்போது அது 11ஆம் வீடு. அந்த 11ஆம் வீட்டுக்குள்ளே அவர் என்ட்ரி கொடுத்துட்டு திரும்ப போகிறார். அதே நேரத்தில் குரு வக்கரகதி அடையக்கூடியது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வாக்கில் அவர் வக்கரகதி
அப்போ குரு வக்கரத்தில் நவம்பர் 11 தொடங்கி மார்ச் 11 வரைக்கும் வக்கரத்தில் இருக்கார். எப்போ? 2026 மார்ச். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 10லிருந்து அவர் 11ஆம் வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நவம்பர் டிசம்பர் மாதம். என்ன காரணம்? 11ஆம் வீடுனா நம்ம முயற்சிகளுக்கு வெற்றி. அப்போ 10ஆம் வீட்டில் குருவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும்னு அர்த்தம். அப்போ அந்த வெற்றி எதெல்லாம் குறிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவேளை நான் வெளிநாடு போகணுன்னு நினைக்கலாம். அப்போ அந்த வெளிநாட்டுக்கான அந்த வாய்ப்புகள் சரியாக வரும். சில நேரங்களில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஒரு சிரமமாக இருக்கும். அது அவ்வளோ தூரம் உங்களுக்கு சரியாக இருக்காது. அப்போ வேலை மாறணும்னு நினைக்கும் போது அந்த புதுசாக வேலை மாறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதற்கான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய காலம் அப்படின்னா அது. அதே போல் தொடர்ந்து நான் பாட்டுக்கு ரோபோட்டிக்காக வேலை பார்த்துட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு டெவலப்மெண்ட் எல்லாம் நினைக்கும் போது அந்த நேரத்தில் ப்ரமோஷன்ஸு அந்த மாதிரி வரக்கூடியது. அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, அந்த முன்னேற்றத்துக்கான சாத்தியப்படக்கூடிய காலம் எது அப்படின்னு பார்த்தா, அது நவம்பர் மாதம் 2025. அப்போ குருவினால் உங்களுக்கு என்ன ஆகுது? சில நேரங்களில் தேக்க நிலை இருந்தாலும் அதுக்கான வெற்றி வாய்ப்புகளையும் அவர் அவசியம் தருகிறார். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா சனி. 7ஆம் இடத்துல சனி வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களையும் உயர்வுகளையும் தரக்கூடியவர். சில நேரங்களில் இடமாற்றத்துக்கு ஆசைப்படலாம், ட்ரான்ஸ்ஃபர்ஸு. சில பேர் என்ன செய்வாங்க, சில கண்ட்ரிஸே பிடிக்காது, அவங்க சில கண்ட்ரியில் வேலை பார்த்துருப்பாங்க, அதில் இன்னொரு கண்ட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அது நடக்கக்கூடிய காலம். அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்காரர்களுக்கு நிறைய எக்ஸைட்டிங் ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த காலகட்டத்தில். அப்போது 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு, மை லைஃப் இஸ் கோயிங் டு பி மொனாட்டனஸ், இல்லை தொழிலில் எனக்கு ஒரு பெரிய உயர்வு இல்லாமல் போயிடும், இந்த மாதிரிலாம் ஒரு நினைப்பு விட்டுருங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்கிறது ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து சொல்கிறவங்க அப்படி சொல்லலாம். எப்போவுமே ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் தான். அதாவது ஒரு சைடு சாதகமாக இருக்கலாம், ஒரு சைடு பாதகமாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது அதோடைய நெட் எஃபெக்ட் என்ன வரும்னு தான் நம்ம பார்க்க முடியும். எலெக்ஷனில் நிற்கிறாங்க, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 1000 ஓட்டு வித்தியாசத்தில் கூட வின் பண்ணுவான். அப்போ உங்களுக்கு பாதகமாக நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கான், இருந்தாலும் அல்டிமேட்டாக சாதகமாகிடுது. அது போல தான் லைஃப்பில் எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணும்போது கியூமுலேட்டிவ் எஃபெக்டை தான் பார்க்கணுமே தவிர, ஒரே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட் இப்படி தான் இருக்குது, அதனால் இதுதான் பிரச்சனை, ஒன்றுமே தேராது அப்படின்னு சொல்கிறத தயவு செஞ்சு காதிலே போட்டுக்க வேண்டாம் நீங்கள். அதுக்கு தான் இதை சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கன்னி ராசி அப்படின்ற உங்களுடைய பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் என்னென்னா, பேச்சு திறமை. 2வது தொழில் திறமை. தொழிலும் பேச்சும் அண்ணா தம்பி மாதிரி ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். நல்லா பேசுகிறவன் தான் தொழிலும் பண்ண முடியும். அப்போது தொழில் திறமையும் பேச்சு திறமையும் ஹைலைட் ஆகக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இது சிறப்பாக செயல்படும்னு நீங்கள் நம்பலாம். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, மனசில் 5 ஐடியா வரும். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். ஏதாவது ஒன்று எது உங்களுக்கு வலிமை மிக்கதோ அந்த ஒரு எண்ணத்தை தான் முதல்ல செயல்படுத்தணுமே தவிர, எனக்கு 5 விஷயம் தெரியும், 5 விஷயத்துலையும் நான் போய் தலையிடுவேன்னா எதுவுமே சரியில்லாமல் போயிடும். எதில் அதிகமான எஃபோர்ட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதுதான் முதல்ல வெற்றி அடையும். ஸோ அதான் சொல்லுவாங்க ஸ்பெஷலிஸ்ட் ஜென்ரலிஸ்ட்டுமா. நீங்கள் ஜென்ரலிஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எனர்ஜி முழுமையாக வேலை செய்யாமல் போயிடும். ஏன்னா அந்த எனர்ஜியை 4 விதத்தில் போடுறீங்க, அப்போ அது குறைஞ்சி போய்டுது. அந்த எனர்ஜியை ஒரு விஷயத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயமான வெற்றிகளை அடைந்து உயர்வையும் அடைய முடியும். ஸோ இதுதான் இந்த 10ல் குரு போகும்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை சரியாக புரிஞ்சுட்டு செயல்பட்டிங்கன்னா 10ல் குரு இருக்கிற காலத்தில் பெரிய உயர்வை இல்லவா நான் அடைந்தேன்னு சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன்,
செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.